GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் யுஎன் முன்னாள் அதிகாரியும் எழுத்தாளருமான கண்ணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரபு. ஈரான், இஸ்ரேல், யுஎஸ் போர் தொடர்ந்து தொடர்ச்சியான நிறைய விஷயங்களை பேசிட்டு வரோம். அந்த வகையில் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையம் அங்கே இருக்கக்கூடிய நேஷனல் கவுண்டர் டெரரிசமோட சென்டர் ஜோசப் கெண்ட் அவர் தன் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அது நிறைய ஒரு குற்றச்சாட்டுகளை முன் வச்சு ஒரு கடிதத்தையும் வெளியிட்டிருக்காரு. ஈரானால் அமெரிக்காவுக்கு உடனடி அச்சுறுத்தல் எதுவுமே கிடையாது. இது இஸ்ரேலுடைய ஒரு லாபியின் காரணமாக தான் அதிபர் உடனடியாக தாக்குதல் தொடுத்திருக்காரு. இதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்றதை தாண்டி நிறைய விஷயங்களை அதில் குறிப்பிட்டிருக்காரு. அமெரிக்காவுடைய முக்கியமான உளவு தகவல்களை கையாளக்கூடிய ஒரு பொசிஷன்லேருந்து ஒரு டைரக்டர் பொசிஷன்லேருந்து விலகிறாரு. இது அமெரிக்காவில் நிறைய அதிர்வலிகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்காவை தாண்டி இந்த ஈரான் இஸ்ரேல் போர் தொடங்குறதுலேருந்து இஸ்ரேல் கொடுக்குற அழுத்தத்தால் தான் அமெரிக்கா இந்த போரை தொடங்குச்சின்னு சொல்லக்கூடிய அவருடைய கூற்று பலதரப்பட்ட மக்களால் கூர்ந்து கவனிக்கப்படுது. என்ன நடக்குது சார்? இது எதை காட்டுகிறது? ஜோ கென்ட் ஒரு பெரிய அதிகாரியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு 11 இப்போ அவர் அந்த இடத்துல இருந்தார். அதாவது பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தினுடைய இயக்குனராக அவர் இருந்தார். அவர் யார்? அவருடைய மேலதிகாரி யாருன்னா துல்சி கபாட். அவங்க தான் டைரக்டர் ஆஃப் நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ். அதாவது அவர் கீழே ஒரு 14 அமைப்புகள், நுண்ணறிவு அமைப்புகள், பாதுகாப்பு அமைப்புகள், சிஐஏ, FBI, நமக்கு நல்லா தெரிஞ்ச 2 அமைப்புகள், இவர்களெல்லாம் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி, இது எல்லாமே அந்த அம்மையாரிடம் அவர்களுடைய தலைவராக துல்சி கபாட் இருக்கிறார். அவர் கீழே வேலை செய்கிற ஒருத்தர் இவருக்கு 45 வயது. 2 முறை அமெரிக்க நாடாளுமன்ற மக்களவைக்கு அவர் போட்டியிட்டு தோற்று போனவர். ஒரு 11 அமெரிக்க போர் முனைகளில் பணியாற்றியவர். அவருடைய மனைவி 2017 சிரியாவில் நடந்த உள்நாட்டு போரில் இறந்துடுறாங்க. அமெரிக்க சார்பாக இறந்துடுறாங்க. அதையும் அவருடைய கடிதத்தில் சொல்கிறார். இப்போ இந்த விலகலுக்கு பிறகு இன்னும் சில பேர் இந்த மாதிரி விலகுவாங்க அப்படின்ட்டு நினைக்கிற சில விமர்சகர்கள் இருக்கிறாங்க. நான் இந்த போர் இன்னும் நிறைய நாள் தொடர்ந்தால் அது ஒருவேளை நடக்கலான்னு நான் நினைக்கிறேன். இது அவர் இந்த மாத கடைசிக்குள்ளே அவர் முடிச்சிட்டாலோ அல்லது இன்னும் அதிகபட்சம் ஒரு 2 வாரத்தில் அவர் முடிச்சிட்டாலோ அந்த மாதிரி ஒரு நிலையை அவர் தவிர்த்துருவார் அதிபர் ட்ரம்ப் அப்படின்றது என்னுடைய எண்ணம். அவர் ஒரு நாட்சி ஆதரவு இதழுக்கு அவர் ஒரு பேட்டி கொடுத்ததாகவும் அவர் மேலே ஒரு எண்ணம் இருக்குது, ஜோ கென்ட் மேலே. அவர் அதனால தான் அந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் அவர் தோற்று போனார் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. அதாவது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அவர் ஒரு மத்திய உயர் அதிகாரி அப்படித்தான் பார்க்கணும். அவர் உச்சத்தில் இருக்காருன்ட்டு இல்லை. ஆனால் இந்த போர் தொடங்கிய பிறகு நடக்கக்கூடிய முதல் விலகல் அப்படின்றதுனால அதுக்கு ஒரு பெரிய பரபரப்பும் அதுக்கு ஒரு பெரிய கவனமும் ஏற்பட்டிருக்கு. நேற்று ஜோ கென்டனுடைய தலைவர் துல்சி கபாட் நாடாளுமன்ற குழுவிடம் 2 மணி நேரம் அவரும் அவருடைய சிஐஏயுடைய இயக்குனர் ஜான் ராட்க்ளிஃப், அதுக்கப்புறம் காஷ் பட்டேல் FBI-யோட இயக்குனர், இவர்களெல்லாம் அவர்கள் அந்த காங்கிரஷனல் கமிட்டி, நாடாளுமன்ற அப்புறம் மாநிலங்களவை, இந்த ரெண்டு குழுவும் சேர்ந்த ஒரு அமைப்பு. அவர்கள் கேள்வி கேட்க அது இன்டெலிஜென்ஸ் கமிட்டி, அதாவது நுண்ணறிவுக்காகவே இந்த 2 அவைகளையும் சேர்ந்த உறுப்பினர்கள் அதில் உறுப்பினர்களாக இருப்பார்கள். அவர்கள் என்ன நடக்குது அப்படின்றத அப்பப்போ கூப்பிட்டு இந்த மாதிரி கேட்குற உரிமை அவர்களுக்கு இருக்குது. அவர்கள் கேட்கிறார்கள். 2 மணி நேரம் இந்த வாக்குமூலம் நடக்குது. அதிலிருந்து ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 2 தான். அதாவது இந்த ஜோ கென்டனுடைய கடிதத்தில் ஒரு 2-3 கருத்துக்கள் அவர் வைக்கிறார். ஒன்று, உடனடியாக எந்த அபாயமும் இல்லை அதிபர் ட்ரம்ப் சொன்னபடி. 2வது என்ன சொல்கிறாரு, இஸ்ரேலனுடைய தூண்டுதலில், இஸ்ரேலனுடைய வற்புறுத்தலில், இஸ்ரேலனுடைய வழிகாட்டுதலில் இந்த அபாயகரமான ஒரு வேலையில் ட்ரம்ப் இறங்கியிருக்கார். இதே மாதிரி தான் 2017 சிரியாவில் இஸ்ரேலியர்களோட தூண்டுதலால் நடந்த உள்நாட்டு போரில் என்னுடைய மனைவி இறந்து விட்டார். நான் 13 அமெரிக்க ஈடுபட்ட போர்களில் நான் பங்கெடுத்திருக்கிறேன் அப்படின்ட்டு தன்னுடைய தகுதியை அவர் சொல்கிறார். நான் ஒரு தியாகமும் ஒரு விழுப்புண்ணும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய
போர் வரலாறும் எனக்கு இருக்குது, நான் சாதாரண ஆள் இல்லை, நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறேன், எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்லாம் சொல்கிறார். இப்போ நேற்று அவருடைய தலைவர் என்ன சொல்கிறாங்க, உடனடி அபாயம் இருந்ததா அப்படின்னு கேள்விக்கு அந்த அம்மையார் என்ன பதில் சொல்கிறாங்க, துல்சி கபாட், அதை தீர்மானம் பண்ணக்கூடிய ஒரே ஒருத்தர் அமெரிக்க அதிபர் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியலை. ஏன்னா அவர்களுக்கு அவர்களுடைய நுண்ணறிவு வலை பெரிய வலை, அதற்கு அவர்கள் செலவு செய்கிற தொகையும் பெருசு. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் தருகிற தகவலை வைத்துத்தான் அதிபர் ட்ரம்ப் ஒரு முடிவுக்கு வருவார். அதுக்கப்புறம் அவங்க கீழே இருக்கிற ஜான் ராட்க்ளிஃப் சிஐஏ இயக்குனர், அவர் என்ன சொல்கிறாரு, பல காலமாக ஈரான் ஒரு எதிரியாக அபாயகரமான நாடாக அமெரிக்காவுக்கு இருந்திருக்குன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் துல்சி கபாட் கிட்ட அந்த குழுவினர் கேட்கிறார்கள், இந்த மாதிரி நீங்கள் முன்னாடி அவர்களுடைய தொடக்க உரையில் ஒரு பேராவை, ஒரு பத்தியை அவங்க வாசிக்கலை. அந்த பத்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போன ஜூன் மாதம் நடந்த தாக்குதலுக்கு பிறகு யுரேனியம் அணுசக்தி கூடங்கள் இதெல்லாம் முழுவதுமாக தகர்க்கப்பட்டு விட்டன. அவை மீண்டும் அவர்கள் அதை உருவாக்குவதற்கான முயற்சியில் இன்னும் இறங்கவில்லை அப்படின்னு ஒரு பத்தி இருக்குது. அந்த பத்தி அவர்கள் படிக்கலை. இதை வேணும்னே நீங்கள் படிக்கலையா அப்படின்லாம் அவங்கள கேட்குறாங்க. ஸோ இதுதான் நேற்று நடந்தது. இன்று 20வது நாள் இந்த போர் தொடங்கி 7800 இலக்குகளை அமெரிக்கர்கள் தாக்கியிருக்கிறார்கள் இது வரைக்கும். நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பம் இந்த போர் முனையில் வந்தது. அது என்ன திருப்பம் அப்படின்னா, ராஸ் லஃபான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எண்ணெய் கிணறு, உலகத்தினுடைய மிகப்பெரிய எண்ணெய் கிணறு அதுதான். அதை 2 பேர் பகிர்ந்துக்கிறாங்க. கத்தார் பகிர்ந்துக்குது ஒரு பாதியை, அதுக்கப்புறம் அதனுடைய இன்னொரு பாதியை சவுத் பார்ஸ் அப்படின்ற அந்த எண்ணெய் கிணறை ஈரானியர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். இது 2 நாட்டினுடைய மெயின்லேண்ட், அந்த நிலப்பரப்பில் இல்லை, இடையில நடுவில் கடலில் இருக்குது. இவர்கள் முந்தா நாள் இஸ்ரேல் அந்த சவுத் பார்ஸில் ஒரு தாக்குதலை நடத்தின உடனே இவர்கள் என்ன பண்ணார்கள், ஈரானியர்கள் இங்கே உடனே ராஸ்லஃபானில் தாக்குதல் பண்ணிட்டாங்க. இப்போது அந்த மாதிரி ஏதேனும் இது பெரிய அளவில் இது தொடர்ந்துச்சுன்னா, ஏற்கனவே எண்ணெய் வரத்து தட்டுப்பாடு இதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது, இன்னும் இது உலக அளவில் பெரிய ஒரு சிக்கலாக மாறிடும். அதனால் உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ட்ரூத் சோஷியல் வலைத்தளத்தில் அவர் ஒரு பதிவை போடுறாரு. இது இஸ்ரேல் எங்களுக்கு தெரியாத பண்ணது, எங்களுக்கு இது தெரியவே தெரியாது, இதைவிட கத்தாரிகள் மிகவும் அப்பாவிகள், அவர்களுக்கும் இதிலும் எந்த சம்பந்தமும் இல்லை, இது ஒரு முறை தான், இனிமேல் நடக்காது இந்த மாதிரி. அதனால் இதெல்லாம் நான் சொன்ன பிறகும் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஏதேனும் பண்ணிங்கன்னா உங்களுடைய சவுத் பார்ஸ் எண்ணெய் நிலத்தை முழுவதுமாக நான் அழித்து விடுவேன், நான் ஒரு நொடியில் அதை என்னால் செய்ய முடியும், அந்த கட்டளையை நான் கொடுப்பதற்கு, அந்த ஆணையை நான் கொடுப்பதற்கு நீங்கள் என்னை தூண்டாதீர்கள் அப்படின்ட்டு நேற்று பதிஞ்சிருக்கார். 13 பேர் இங்கே இறந்திருக்காங்க அமெரிக்க தரப்பில், 1400 பேருக்கு மேலே இங்கே இருந்திருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு நெருக்கத்தில் லெபனானில் இறந்திருக்காங்க. அதனால் வளைகுடா நாடுகள் அமைதியாக இருக்கின்றன. இதுதான் இன்றைக்கி இருக்கிற போர் சூழல். சார், ஆனால் நீங்கள் இதே மாதிரி கடந்த வாரம் ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். அதில் என்னென்னா, ஈரான் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அவங்க சீக்கிரம் தோண்டு போயிடுவாங்கன்ற ஒரு மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தோம். ஆனால் ஈரான் நாங்கள் எதிர்பாராத ஒரு தாக்குதலை தொடுத்துட்ருக்காங்கன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வெளியிட்டிருந்தார். உண்மையிலே இந்த போரில் ஈரான், ஏன்னா இஸ்ரேல் தொடர்ச்சியாக அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க, ஈரானுடைய உயர்மட்ட தலைவர்கள்லாம் கொல்லப்பட்டுட்டாங்க, அதே போல் பாதுகாப்பு துறையை சேர்ந்த ஒரு தலைவரும் கொல்லப்பட்டிருக்காருன்ட்டு தொடர்ச்சியான அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ட்ரம்ப் ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, ஈரான் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, அவங்களுடைய தாக்குதலில் தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்ட்டு. இந்த போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறுகளிலிருந்து இது விலகி போக வைக்குதா, ஒருவேளை ட்ரம்பே தோண்டு போயிட்டாரா? ஏன்னா தொடர்ச்சியாக தாக்குதல்கள் அவர் எதிர்பார்த்த மாதிரி சீக்கிரம் முடியல, அது நீண்டுகிட்டு இருக்குன்றதுனால ட்ரம்பே அதை ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காரான்ற ஒரு பார்வையும் அதை நோக்கி செல்லுது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, நாங்கள் எதிர்பார்க்காமல் அவர்கள் இவ்வளவு நாள் தாக்குப்பிடிக்கிறார்கள்னு அவர் சொல்லி நான் பார்க்கலை. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு 10 நாள் முன்னாடியே சொன்னார், திருப்பி சொல்லியிருக்கார், மிகப்பெரிய ஆச்சரியம், அவர்கள் வளைகுடா நாடுகளை தாக்குவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை, அவர்கள் தாக்குகிறார்கள், அதுதான் சொல்லியிருக்கார். இவ்வளவு நாள் தாக்குப்பிடிப்பாங்களா மாட்டாங்களா அதை பற்றி அவர் ஒன்றும் சொல்லலை. முதல் நாளே அவர் இந்த போர் 4-5 வாரங்கள் தொடரும்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களுக்கு பிறகு என்ன சொன்னார், அதுக்கு மேலேயும் நடத்தணும்னா எங்களுக்கு அந்த ஆற்றலும் சக்தியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். போர்
இராணுவ இலக்குகளை பொறுத்தவரையில் அமெரிக்கர்கள் அசுர பலம் வச்சுருக்காங்க, அவ்வளவு பணம் வச்சுருக்காங்க. அதனால் அவர்கள் பெரிய பெரிய வெற்றிகளை ஈட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் உடைக்க முடியாதது என்னென்னா, இந்த ஹார்முஸ் நீரிணையை ஈரானியர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள். அதை அங்கே வரத்து பழையபடி போக்குவரத்து அங்கே இயல்பாக தொடங்கும் நடக்கும் அப்படின்னா அப்போ எண்ணெயினுடைய விலை சீராகும். அதற்கு அவர் முயல்கிறார். அதுக்கு உடனே நேட்டோ ஒரு 6 நாடுகளை அழைச்சார். ஜப்பான் அழைச்சார், தென்கொரியாவை அழைச்சார், சீனாவை கூட அழைச்சார். அதுக்கப்புறம் இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ் இவர்களெல்லாம் அழைச்சார். அவங்க யாரும் அதற்கு உடன்படலை. ஏன்னா அவங்களை கலக்காத அவர் இந்த போரை தொடங்கிட்டார். அதனால் இந்த போருக்கும் எங்களுக்கும் பெரிய தொடர்பில்லை அப்படின்ட்டாங்க அவர்கள். ரெண்டாவது இன்னொரு காரணம் என்னென்னா, அவர்கள் ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்குறதுக்கு மீண்டும் முயல்கிறார்கள். அது ஜெலன்ஸ்கிக்கு, ஏன்னா ரஷ்யாவினுடைய பொருளாதார தடைகள் கீழே இருக்கிற ரஷ்யா கிட்டேருந்து அவர்கள் எண்ணெய் அதிகமாக வாங்கிட்டு இருந்தாங்க. அதை நிறுத்திட்டாங்க இந்த யுக்ரைன் போர் தொடங்கின பிறகு. இப்போ திருப்பி ஒரு மாதத்துக்கு அவர்களுக்கு விலக்களிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கர்கள் விலக்கு தந்திருக்காங்க. நமக்கு கொடுத்த மாதிரி எல்லாருக்கும் உலகத்தில் இல்லை யார் வேணாலும் எண்ணெய் வாங்கலாம் ஒரு மாதத்துக்கு. இந்த போர் தொடர்ந்தால் இந்த போரில் மிகப்பெரிய நன்மை அடைய போகிறது யாருன்னா புட்டின். அவர் இந்த பொருளாதார தடைகளை எளிதாக கடப்பதற்கு, ஏன்னா அங்கே அவங்களுக்கும் பெரிய வசதி இல்லை, பெரிய அவர்களுடைய எண்ணெயையும் அவர்கள் வெளியில் சந்தையில் விற்க முடியல. இவ்வளவு நெருக்கடிகளுக்கு இடையில் நாம் வாங்கிட்டு இருந்தோம், நாமும் குறைச்சிட்டோம். இப்போ நம்ம திரும்பி வாங்குறதுக்கு நமக்கு விலக்கு தரப்பட்டிருக்கு மற்ற நாடுகளுக்கு போலவே. அதனால் அவருக்கு தான் ஒரு பெரிய ஆதாயம் இந்த போரில். ஒன்று ஹார்ட் கரன்சி, டாலரில் அல்லது பவுண்டில் அல்லது யூரோவில் அவருக்கு பணம் கிடைக்கும் என்பது ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த போர் தொடங்கினதுலேருந்து அவர் யுக்ரைன் மீது நடத்துகிற தாக்குதல்கள், போர், அது மேலே இருக்க கவனம் போயிடுச்சு. இதைத்தான் அவர் சாதிச்சிருக்கார் அதிபர் ட்ரம்ப். ஆனால் இராணுவ ரீதியாக ஈரானிய அரசு அப்படியே கட்டுக்குலையாமல் இருக்கிறதுன்ட்டு நேற்று CIA இயக்குனர் ஜான் ராட்க்ளிஃப் காங்கிரஸ் கிட்ட சொல்லிட்டார், அந்த கமிட்டி கிட்ட. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், இராணுவ ரீதியாக அவர்கள் மிகவும் பலம் இழந்திருக்கிறார்கள். அதுதான் என்னுடைய கருத்தும். ஸோ இந்த விஷயத்தில் தொடர்ச்சியாக போர் நடந்திருக்க சமயத்தில் பொருளாதார ரீதியாக பெட்ரோ கரன்சின்னு பேர் அடிபடுது. அதை தாண்டி டாலர்ஸுக்கு மாற்றாக யுவான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த போர் சூழலில் தொடர்ச்சியாக ஒரு பொருளாதார சரிவை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இந்த சமயத்தில் மற்ற நாடுகள் யுவானை டாலருக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு லாங் டேர்மில் பார்க்கும்போதுன்ற பேச்சுகளும் அடிபடுது. அதற்கான வாய்ப்புகள் எப்படி சார் பார்க்க? எனக்கு அப்படியான வாய்ப்புகள்லாம் நெருக்கத்தில் நடக்கும்னு நினைக்கல. யூரோ வந்தபோது 80களில் யூரோவை அவர்கள் மிதக்க விட்ட போது அந்த மாதிரி ஒரு கருத்து இருந்துச்சு. டாலர்னுடைய ஏகாதிபத்தியத்தை, டாலர்னுடைய ஆதிக்கத்தை இன்னும் வேறு எந்த ஒரு நாட்டு செலாவணியும் குறைக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. சீனா யுவான் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும்ட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி இதெல்லாம் ஒரு 10, 20, 25 ஆண்டுகளுக்கு பிறகு வேணால் நடக்கலாம். இன்றைக்கி நடக்காது. இந்த தற்காலிக இடர் கடந்து போயிடுவோம். இதை கடந்து போன பிறகு நிலைமை சீராகும். நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் டாலர் இன்னும் உறுதியாக இருக்குது. இந்த போர் தொடங்கின பிறகு இந்தியாவினுடைய ரூபாயே டாலருக்கு இன்னும் சரிஞ்சிருக்கு. அதனால் தங்கத்தினோட விலை குறைஞ்சிருக்கு. அதனால் இதெல்லாம், நான் பொருளாதார நிபுணர் கிடையாது, எனக்கு இது புரியலை. அதனால் டாலர்னுடைய செல்வாக்கு குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். அதிகபட்சம் 25 ஆண்டுகள் கூட இருக்கலாம். நீங்கள் சொன்னீங்க, முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நேட்டோ நாடுகளை அதிபர் ட்ரம்ப் ஹெர்மோஸ் நீரிணையை கைப்பற்றத்துக்காக போர்க்கப்பல்களை அனுப்பணும்னு சொல்லி தொடர்ச்சியாக அழைப்பானை விடுத்துட்டே இருந்தார். ஆனால் நேட்டோ நாடுகள் மறுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஜெர்மனி நேரடியாக இந்த போருக்கு அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிவித்த நாடு. ஆனால் அவங்களும் இதற்கான இந்த ஹெர்மோஸ் நீரிணை விவகாரத்தில் தலையிட மறுத்துட்டாங்க. அதை தாண்டி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன், ஸோ அவரையும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்காரு, பிரான்ஸ் அதிபர் விரைவில் மாற்றப்படுவார். ஏன்னா இந்த விவகாரத்தில் அவர் உதவி செய்யலைன்ற ஒரு தோணியில் சொல்லியிருக்காரு. ஸோ இது சர்வதேச அளவில் அமெரிக்காவுக்கும் அந்த நேட்டோ நாடுகள், ஸோ இவங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவை எந்த அளவுக்கு பலவீனப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நேட்டோ நாடுகளுக்கு அமெரிக்கா உதவுது, ஆனால் நம்மளுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது இந்த நாடுகள் நம்மளுக்கு உதவி செய்தா அப்படின்ற ஒரு கேள்வி ட்ரம்ப் முன்னெடுத்திருக்காரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏற்கனவே அமெரிக்க நேட்டோ நாடுகளுடைய உறவு ரொம்ப சீர்கெட்டு இருக்குது. அதற்கு இதை விட அதில் பாதாளத்திற்கு அது போக முடியாது. இதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நேட்டோ நாடுகள் அத்தனை பேருமே ட்ரம்ப் என்னைக்கு முதல் முறையாக அதிபராக வந்தாரோ அன்னையிலிருந்தே நேட்டோ நாடுகளை பழிச்சிட்டே இருக்கார். அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் எங்கள் முதுகில் சவாரி பண்ணுறீங்க அப்படின்றது தான் அவருடைய வாதம். அது உண்மை. அவர்கள் பாதுகாப்புக்காக ஒன்றும் செலவு பண்ணாத,
அமெரிக்கர்கள் அவர்களுடைய பாதுகாப்புக்காக செலவு செய்வது நடந்துட்டு இருந்துச்சு. இவர் வந்த பிறகு 2% அவர்களுடைய உள்நாட்டு உற்பத்தியில் அவர்கள் செலவு செய்யணும் பாதுகாப்புக்குன்ட்டு இருந்ததை 5, அதுவே அவங்க பண்ணலை நிறைய பேர், 5% அவர் உயர்த்தினார். இப்போ கொஞ்சம் பேர் பண்ணுறாங்க. இந்த யுக்ரைன் போருக்கு பிறகு நேட்டோவை இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு வந்திருக்கு. 2 நாடுகள் அது வரைக்கும் நேட்டோவில் இல்லாத நாடுகள் நேட்டோவில் இணைஞ்சிருக்காங்க. ஸ்வீடன் அதுக்கு முன்னாடி இல்லை, ஃபின்லாண்ட் அதுக்கு முன்னாடி இல்லை, அவர்கள் 2 பேரும் இணைஞ்சிருக்காங்க. அதனால் நேட்டோ இதுவரை சந்தித்திராத ஒரு அமெரிக்க அதிபரை, உலகமே இதுவரை சந்தித்திராத ஒரு அமெரிக்க அதிபரை ட்ரம்பிடம் பார்க்கிறது. அதனால் நேட்டோவுக்கு இது ஒரு புதிய பின்னடைவு அப்படின்லாம் இல்லை, ஏற்கனவே ரொம்ப கீழே. ஏன்னா அவர் யுக்ரைன்லேயே அவர்களுடைய கருத்துக்கு அவர் இசையலை. ஜெலன்ஸ்கிக்கு அவர் அனுப்புகிற ஆயுதங்களுக்கு நேட்டோ ஐரோப்பிய ஒன்றியம் அதற்கு பணம் தருது. அந்த மாதிரி அவர் எல்லாத்தையுமே ஒரு பேரமாக, ஒரு டிரான்சாக்ஷனல் லீடர், ஒரு எனக்கு என்ன வரும் இதில், உங்களுக்கு என்ன எவ்வளவு தருவேன் நான், இப்படி ஒரு அனைத்தையும் உறவுகளை, இராஜாங்க உறவுகளை, அரசு முறை உறவுகளை, ராஜதந்திர உறவுகளை, இது எல்லாத்தையுமே அவர் ஒரு பேரமாக மாற்றிவிட்டார். அவர் ஒரு டிரான்சாக்ஷனல் லீடர். இதுவரை அவருடைய பார்வையில் அவர் வென்று கொண்டிருக்கிறார். இந்த போரை தொடர்ந்து நடத்தினால் பெரிய பின்னடைவுகளை அவர் சந்திக்கலாம். அதற்கு முன்னாடி இவர் வெற்றி அறிவித்து விட்டு வெளியே போயிடுவார்ன்றது என்னுடைய எண்ணம். இந்த போர் இன்னும் அதிகபட்சம் ஒரு 15 நாள் நடக்கலாம்ன்றது தான் எனக்கு தோணுது. அவருடைய வெற்றிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெனிசுவேலாவில் ஒரு வெற்றியை எட்டிட்டார். இப்போ கியூபா விழற நிலையில் இருக்குது, அது இன்னொரு பெரிய வெற்றி. எந்த அமெரிக்க அதிபரும் சாதிக்காத ஒன்றை அவர் சாதித்திருக்கிறார்னு வரலாறு அதை பதிக்கும். ஏன்னா இந்த 2மே பெரிய இடதுசாரி சோஷலிச நாடுகள், கம்யூனிஸ்ட் நாடுகள். அவங்கள கென்னடி காலத்திலிருந்து கென்னடி, அதுக்கப்புறம் ரேகன், இவர்கள் எல்லாமே அவர்களை எதிர்த்து ஒரு பெரிய பொருளாதார தடையையும் அரசு முறை புறக்கணிப்பையும் செய்து வருகிறார்கள். அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட அவர்களால் அதை கீழே விளைவிக்க முடியல. இவர் அதை பண்ணுற ஒரு பெரிய அதிபராக வலம் வருவார். ஈரான் அவருக்கு ஒரு சறுக்கு பாதையாக அமையலாம். அவர் சுதாரிச்சுக்கிட்டு வெளியே போயிட்டார்னா, இராணுவ ரீதியாக மிகவும் பலவீனப்பட்ட ஒரு ஈரான். ஆனால் அவருடைய இலக்கான ஆட்சி மாற்றம்னு அவர் முதல்ல சொன்னார். அது அவருடைய இலக்குன்னு நான் நினைக்கல. அது நடக்காது உடனே. அந்த யுரேனியம், செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அவர் கைப்பற்றணும்னு நினைக்கிறாரு. அதுவும் நடக்குமா உடனடியாகன்னு தெரியாது. அதுக்கு பல திட்டங்கள் இருக்குன்றது எல்லாரும் சொல்கிறாங்க. அதனால் இதுதான் சூழல் இன்னைக்கு. சரி, இப்போது நீங்கள் சொன்னீங்க கியூபாவை பற்றி பேசும்போது, ஆனால் இப்போது ஈரான் விவகாரத்தில் ரஷ்யா எப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்காங்களோ, ஆனால் கியூபா விவகாரத்துலையும் அதே மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்களான்ற ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா எடுக்க மாட்டாங்க. ரஷ்யா இஸ் ஃபுல்லி ஆக்கியபைட். ரஷ்யா இவ்வளவு நாளே ஏன் எடுக்கலை? இப்போ அவங்களுக்கு எண்ணெய் போகிறது நின்று, வெனிசுவேலாவிலிருந்து எண்ணெய் போகிறது நின்று இப்போது ஏறக்குறைய 1.5-2 மாதம் ஆயிடுச்சு. இது எடுத்துருக்கலாம் இல்லை? அதெல்லாம் முடியாது. அது எப்படி முடியும்? அமெரிக்காவை புட்டினும், நான் உறுதியாக நம்புகிறேன், புட்டினுக்கும் அதிபர் ட்ரம்ப்புக்கும் நல்ல புரிதல் இருக்கிறது. இது என்னுடைய பேட்டை, அது உங்கள் பேட்டை, அப்படித்தான் நடந்துட்டுருக்காங்க. இதை தாண்டி நீங்கள் நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போதே சொல்லியிருந்தோம், ட்ரம்ப்புடைய சீன பயணம் அது நாட்கள் தள்ளி போயிட்டே இருக்குது. ட்ரம்பும் இன்னும் ஓரிரு வாரங்களில் நான் சைனாவுக்கு போகிறேன்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது ஒரு நீண்ட காலம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. இந்த பயணத்தின் போது கண்டிப்பாக ஈரான் விவகாரம் ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்படும். அதை தாண்டி நீங்கள் சொன்னீங்க நேட்டோ நாடுகள் எப்படி உதவி கூட்டாரோ அதே மாதிரி சீனாவையும் உதவிக்கு கூப்பிட்டுருக்காரு. ஏன்னா ஈரானுடைய ஒரு தொடர்ச்சியாக ஒரு நட்பு வட்டாரத்தில் சீனா இருக்குது. ஸோ அப்படி போகும்போது, ட்ரம்ப் போகும்போது, இந்த நீங்கள் சொன்னீங்க 15 டேஸில் போர் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ட்ரம்ப்போடைய சீன பயணம் என்ன மாதிரியான மாறுதல்களை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இல்லை? அவர் போகிறது ஹார்முஸ்க்காக போகலை. இந்த பயணம் பல மாதங்களுக்கு முன்பாகவே திட்டமிடப்பட்ட பயணம். அவர் நாடுகளுக்கு வர்த்தக அந்த இறக்குமதி கட்டணத்தை அவர் போட்ட பிறகு சீனா மட்டும்தான் எதிர்வினை ஆற்றுச்சு. அவர் 125% அப்படியெல்லாம் போடும்பொழுது இவர்கள் அதற்கு ஏற்ற மாதிரி அதற்கு எதிர்வினை ஆற்றி இவர்களும் இவர்களுடைய கட்டணங்களை கூட்டினார்கள். 2 பெரிய நாடுகள், அவர்கள் 2 பேரும் மோதுறதுல 2 யானைகள் சண்டையிட்டு கொண்டால் கீழே இருக்கக்கூடிய புல்தரை தான் மிதிப்படும். அந்த மாதிரி எல்லா உலகமே சிரமப்படும்ன்றதுனால அது அமெரிக்கர்களும் நிறையா துன்பப்பட்டார்கள், சீனர்களும் துன்பப்பட்டார்கள். இது 2 தரப்புலையும் புரிஞ்சது. இதை தொடங்கினது அமெரிக்கர்கள்ன்றதுனால அவர் கீழே இறங்கி வந்தார். அது தொடர்பாக தான் அவர் போகிறார். அதனால் அந்த வர்த்தக ஒப்பந்தம் தற்காலிகமான ஒரு ஒப்பந்தம் தான் அவங்க 2 பேருக்கும் இருக்குது. அதை உறுதிப்படுத்துறதுக்கும் அதை நீட்டிப்பதற்கும் அதுதான் அவருடைய மையமாக இருக்கும். ஹார்முஸ் நீரிணையை பற்றி சீனர்களுக்கு என்ன கவலை? அவர்களுக்கு வரக்கூடிய எண்ணம் வந்துட்டே தான் இருக்குது.
அந்த நீரிணையை யார் பயன்படுத்த முடியாதுன்னா ஈரானினுடைய எதிரிகள் பயன்படுத்த முடியாது. ஸோ அமெரிக்கா பயன்படுத்த முடியாது, இஸ்ரேல் பயன்படுத்த முடியாது. அதுக்கு பிறகு மேலை நாடுகள் அவர்கள் இந்த போருக்கு பெரிய ஆதரவு எதுவும் தெரிவிக்கவில்லை, எதிர்ப்பும் தெரிவிக்கலை. அதனால் அவர்கள் பட்டும் படாமலும் இருக்கிறார்கள். அதனால் அவர்களும் அந்த வழியாக பயணிக்க முடியாது. அதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. சீனர்களுக்கு வர வேண்டிய எண்ணெய் தவறாமல் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவர்களுக்கு என்ன, அவர் ஏன் அவங்கள போய் அவரை ஏன் கேட்டார்ன்றதே எனக்கு புரியாத புதிராக இருக்குது. எதற்கு கேட்டார்னு எனக்கு தெரியல. அது அவர் இன்னும் விளக்கலை, வேறு யாரும் எனக்கு அதை விளக்கலை எனக்கு. அதனால் அவர் சொல்கிற எல்லாத்துக்கும் நம்ம விளக்கம் தேட முடியாது. அதில் இது இன்னொன்று. ஹர்மோஸ் இந்த பிரச்சனையை வந்து எவ்வளோ நாளில் முடிவுக்கு வரணும்னு ஒரு வாய்ப்பு இருக்குது சார். ஏன்னா இப்போயும் நிறைய கப்பல்கள் வந்து கடந்து வருகிறது. சில லிமிடெட் ஷிப்ஸுக்கு வந்து அவங்க அலோவ் பண்ணியிருக்காங்கன்ற செய்தியும் வருது. ஹர்மோஸ் பிரச்சனை கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்தால் போருக்கு முன்னாடி அதுக்கு முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை அதை மையப்படுத்தி தான் இந்த போர் முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இது ரெண்டு வந்து ஈரானியர்கள் 2 கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஹோர்முஸ் நீரிணை வந்து அவரை மூச்சு திணற வைக்குது அதிபர் ட்ரம்ப்பை. அதனால் அதை தொடர்ந்து அவர்கள் செய்வார்கள் அந்த போர் முடிகிற வரைக்கும். போர் முடிந்த பிறகும் கூட அமெரிக்கர்களுக்கு வலிக்கணுன்றதுக்காக, அதிபர் ட்ரம்ப்புக்கு வலிக்கணுன்றதுக்காக அதை தொடர்ந்து அவர்கள் கொஞ்ச நாள் செய்யலாம். அது எவ்வளவு நாள்ன்றதை பார்க்கணும். ஏன்னா அந்த நீரிணையை பயன்படுத்துறதுக்கு கட்டணம் அதெல்லாம் அவர்கள் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை அவங்க இழக்க வேண்டியிருக்கும். அதுக்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களான்னு தெரியல. அது ஒன்று. அப்புறம் இயல்பு நிலைக்கு நாடு போகணுன்ற எண்ணமும் அவர்களுக்கு இருக்கலாம். ரெண்டாவது என்னென்னா, எண்ணெய் கிணறுகள் மேலே தாக்குனா இப்போ நேற்று அவர்கள் பண்ண மாதிரி இந்த ராஸ்லஃபான் அது மாதிரி பண்ணால் அவர் பதப்பதைக்கிறார். அப்போது அங்கே வலிக்குது அவருக்கு. அதனால் இந்த ரெண்டையும் வந்து ரெண்டு பேருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவர் நினச்சாலும் அவர்களை ரொம்ப ஊனப்படுத்திடலாம். ஆனால் அப்படி உங்களுக்கு வந்து 2 கண்ணு போகணும்னா எனக்கும் ஒரு கண்ணு போக வேண்டிய ஒரு சூழலில் அதிபர் ட்ரம்ப் இருக்கிறார். அது பண்ணார்னா எண்ணெய் விலை இன்றைக்கி $110 ஒரு பீப்பா வந்துருச்சு. $70 இருந்தது, இன்றைக்கி 110. ஏறக்குறைய 1.5 மடங்குக்கு மேலே அது வந்து உயர்ந்துட்டுருக்கு. அதனால் 150 200 போச்சுன்னா மிகப்பெரிய பொருளாதார தொய்வு, ரிசெஷன் உலகத்துக்கு வந்துடும், பணவீக்கம் வந்துடும், பொருட்களுடைய விலை எல்லாமே ஏறி போயிடும். அதனால் அந்த இடத்துக்கு அவர் போகாத சுதாரிச்சுட்டு வெளியே வந்துடுவார்ன்றது தான் என்னுடைய எண்ணம். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த நகர்வுகளை. நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவல் பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு முன்னாடி சார். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.